கற்பக விருட்சம் அறக்கட்டளை ஐடி துறையில இன்னைக்கு பிரபலமா இருக்க பலர் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அறக்கட்டளை. இவர்களுடைய நோக்கமே என்னன்னா, படிக்கிற மாணவர்களுக்கு உதவி செய்யணுங்கிறது தான். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பணியை இவர்கள் வெகு சிறப்பாக செய்து வருகிறார்கள். இதுவரை தமிழகத்திலே ஏறக்குறைய 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான உதவியை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். இன்னைக்கு இவங்களால உதவி பெறுகின்ற இந்த மாணவர்கள் நாளைக்கு வளர்ந்து ஒரு பெரிய நிலைக்கு வரும்போது அவர்களும் இந்த உதவியை செய்வாங்க. அதாவது ஒருத்தர் ஆரம்பிச்சு வைக்கிறது அப்படியே தொடர்ந்து 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 வளர்ந்து எல்லாருமே உதவி செய்யற ஒரு நோக்கத்துக்கு வருவாங்கங்கிற ஒரு சீரிய நோக்கம் இவங்களுடைய இந்த நோக்கம் அறம் செய்ய பழகுங்கிறது. இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூட வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு நாள். ஸ்மார்ட் போர்ட் கிளாஸ் ரூம் ஓபனிங் செரிமானி. கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பாக 1.7 லட்சம் ரூபாய் மதிப்பில் நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து கற்பக விருட்சம் அறக்கட்டளை மூலமாக ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக நம்ம பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இன்றைய நவீன கருவிகளில் ஒன்றாக ஸ்மார்ட் போர்டை கொடுத்து நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. டீச்சர் சொல்லி கொடுத்து அதை கேட்டு அழுத்து போச்சு. இல்ல டீச்சர் சொல்லி கொடுக்கறதுக்கும் மேல உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டை கொடுத்து அது வழியா உங்களுக்கு நிறைய பாடங்கள் சொல்லி தரத்துக்கு, நீங்க ஈஸியா கத்துக்கிறதுக்கு, உங்க கவனம் சிதறாமல் கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் போர்டை கற்பக விருட்சம் அறக்கட்டளை தலைவர் சத்யநாராயணனும் அவர்களுடைய உறுப்பினர்களும் இணைந்து இந்த ஸ்மார்ட் போர்டை உங்களுக்கு இலவசமாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க. நம்ம பள்ளிக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையே மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்காகன்னு நீங்க நினைக்க கூடாது. அதனால நீங்க என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யணும். ஸ்மார்ட் போர்டுங்கிறது காஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ விலை. இங்க இருக்க ஸ்கூல்ஸ்ல இருக்கோ இல்லையோ, நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்டரி ஸ்கூல்ல நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு காரணம் நம்ம கற்பக விருட்ச அறக்கட்டளை. ஸோ நம்ம பிள்ளைங்க இன்னும் நல்லா படிப்பாங்க, இன்னும் நல்லா பெரிய ஆகுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் உங்களுக்கும் இருக்கும், எங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு. நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு போன பிள்ளைங்களா எஸ் நல்ல பிள்ளைங்க அப்படிங்கிற பேர் உங்களாலையும் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்கும். இதுதான் என்னோட வேண்டுகோள். நன்றி. நீங்கள் இந்த பள்ளியில் படித்தவர், உங்கள் மூலியமாக நமது குழந்தைகளுக்கு இந்த ஸ்மார்ட் போர்ட் கிடைக்க வேண்டும், அதற்கான வழியை நீங்கள் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்றேன். அவர் கூறியது, எனக்கு ஒரு 2 மாதங்கள் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு அதை நிறுவி கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். அதுபடி மிகச் சிறப்பாக அந்த போர்டை கொண்டு வந்து பண்ற வரைக்கும் அதுக்குண்டான செலவுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செய்து முடித்தமைக்கு அவருக்கும் அவரை சார்ந்த கற்பக விருட்ச அறக்கட்டளை அனைத்து அங்கத்தினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒரு உதவி செய்யறதுக்கு நம்ம பையில வச்சுக்கிட்டு தான் உதவி செய்யணும்னு இல்லை, இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்கள்ட்ட உதவி பண்ணால் அதுவே பெரிய தர்மம். சத்யநாராயணன் மாதிரி 2 பேர் சேர்ந்து அதை வாங்கி ஒரு ஒருங்கிணைப்பு நடத்துறாங்க பாருங்க. இது எல்லாத்தாலையும் செய்ய முடியாது. மெனக்கிறவங்க பணம் கொடுக்குறவங்க எல்லா எடுத்து டக்குனு கொடுத்துருவாங்க. அதை நல்ல வழியில் பயன்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பக விருட்ச அறக்கட்டளை உறுப்பினர்கள் அனைவருக்கும், தலைவர் சத்யநாராயணருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு, நமது படித்த பள்ளியை மறக்காமல் ஆண்டுக்கு 1 முறை 2 முறை பெரிய செலவில் நன்கொடை வழங்கி பொருட்கள் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுத்து பள்ளியின் கல்வி தரத்தை உயர்த்தும் கற்பக விருட்ச அறக்கட்டளைக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுல டீச்சர்ஸ் மட்டும்தான் கிளாஸ் எடுக்கலாமா? நீங்களே எடுக்கலாம். 3வது 2வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே எடுக்கலாம். போய் அழகா டச் பண்ணீங்கன்னா அந்த டச் ஸ்கிரீன்ல உங்களுக்கு தேவையான விஷயங்கள், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற விஷயங்கள் அந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். டயக்ராம் இருக்கா, அந்த டயக்ராம நாமளே ஓரலா வரைஞ்சோம்னா அது நீட்டா டிஸ்பிளே ஆக்கி காட்டும். அதனால அதை எளிமையா இனிமையா அழகா பயன்படுத்தி பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
பிள்ளைங்களா எதுக்கு செய்யறாங்க? இங்க சும்மா வைக்கிறதுக்கு இல்ல, நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாகி இங்க இன்னும் டெவலப் பண்ணணும். சரிங்களா? இங்க வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்ற அளவுக்கு இங்க நீங்க மாற்றி கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பண்ணிருக்காங்கல்ல உங்க அக்காக்கெல்லாம். புத்தனாம்பட்டி இந்த ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க எல்லாம் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்காண்டி தான் எல்லாரும் இவ்வளவு மெனக்கெடுறாங்க. இப்ப இவ்வளவு வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வசதியே இல்லாம அவங்க எல்லாம் படிச்சு எப்படி வந்திருக்காங்க? காரணம் ஒழுக்கம். சரியா? டீவியேஷன் கிடையாது. படிப்பு படிப்பு ஒழுக்கமா இருக்கணும். இதான் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க இந்த கிளாஸை நல்லா யூஸ் பண்ணி அடுத்த முறை வரும்போது எதுலயாவது ஒன்று பெஸ்ட்னு சொல்றீங்க. அவங்களுக்கு நாங்க வந்து என்ன பண்ண போறோம்? கிஃப்ட் கொடுக்க போறோம் அடுத்த மீட்டிங். இந்த கற்பக விருட்சத்தை ஏன் இவர் வந்து இந்த அளவுக்கு உருவாக்குனார் அப்படிங்கிறத ஒரு செகண்ட்ல உருவான சார். இவர் வந்து இந்த கற்பக விருட்சம் ஆரம்பிச்ச இடத்த சொல்லட்டுங்களா? இவர் சிங்கப்பூர்ல வந்து ஒரு பூங்காவில் படுத்திருக்கும் பொழுது ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு போன குழந்தை எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்ப அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, எல்லா நாளுமே நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறியப்பா, நீ எனக்கு என்னைக்கு தான் தரப்போற அப்படின்னு கேட்டு அந்த ஒரு வார்த்தை சின்ன பிள்ளைங்க கேட்டது இவருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்மார்ட் போர்டுக்கும் நம்ம ஸ்கூல்ல இருக்க ஸ்மார்ட் போர்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறது அவங்க ஒளிபரப்புற இந்த வீடியோக்கள் நீங்க அப்படியே ப்ளே பண்ணி தான் பார்க்க முடியும். அதுல கேமரா கிடையாது. நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்மார்ட் போர்டுல கேமரா இருக்கு. இவங்க யார்கிட்ட வேணாலும் பேசலாம். உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தும் கூகுள் மீட்ல கனெக்ட் பண்ணி ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட பேசலாம். ஆன்லைன் வகுப்புகள் நடத்தலாம். அவங்க யாரோ ஒருத்தருக்கு சிங்கப்பூர்ல இருந்து கூட உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு டான்ஸ் கற்றுக் கொடுக்கலாம். அவங்க எல்லாம் உங்க ஆன்லைன்லயும் கற்றுக் கொடுக்கலாம். இன்டராக்டிவ் செஷன் நடத்தலாம். இந்த வசதி நம்ம ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கிடையாது. யார் யாரெல்லாம் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, யாருடைய உழைப்பு, யாருடைய பணம் இதுக்கு உதவியா இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. நம்ம ஸ்கூல்ல படிச்ச உங்களுக்கு லாரன்ஸ் சார் தெரியுமா? லாரன்ஸ் சாரோட பையன் தினேஷ், துரப்பிள்ளையோட பையன் சம்பத். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நர்மதான்னு சொல்லி ஒருத்தங்க கிருஷ்ணவேணி அக்கா இருப்பாங்க. அவங்களுடைய அண்ணன் வந்து ஹரி சுதாகர், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குதுல. எஸ்ஆர்டி சார் பொண்ணு என்னுடைய கிளாஸ்மேட்டு, அவங்க விஜி, அவங்க கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஊர்ல ராமதாஸ் சொல்லிட்டு கடை வச்சிருந்தாரு, டீ கடை. அவங்க பொண்ணு சாந்தி அவங்க எல்லாம் இங்க ஒர்க் பண்றாங்க, செல்வி இங்க ஒர்க் பண்றாங்க. அவங்க பையன் ராஜா யூஎஸ்ல இருக்கிறாப்ல, அவரு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. ஆர்ஆர்பி சாருடைய பையன் கௌதமன். இப்ப இங்க வந்து இந்த சுந்தர்னு ஒரு பையன் இருப்பாங்க, புள்ளமா இருப்பாப்ல, சுந்தர்னு ஒருத்தர், அவரு ஆஸ்திரேலியா இருக்கிறாரு. வேலு பியூனா இருந்தார் பாத்தீங்களா, அவருடைய பையன் முருகேசன். அணக்கரைன்னு சொல்லி சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் அணக்கரை கடை வச்சிருந்தாங்க. அவங்களுடைய பையன் மோகன்ராஜ். அப்பு டாக்டர் வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு தைனான்னு சொல்லி என் கூட படிச்சாங்க, அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணன் பொண்ணு அவங்க. வேல்முருகன் ஒருத்தர் வந்து அணக்கரை வீட்டுக்கு ஆப்போசிட்ல கூட இருந்தாங்க, அவர் பண்ணிக்கிறாரு. ரமேஷ் ஏடிஸோட பையன் நந்தா. சுந்தரராமன் சொல்லிட்டு 5th ஸ்டாண்டர்ட் ஹெட் மாஸ்டர் இருந்தார் இங்க. அவங்களுடைய வீட்டுல இருந்து பாபுங்கிறவர் வந்து பிரபாகர், அவரு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாரு. சசி, விஎஸ் ராஜா சாருடைய பையன் பாலாஜி. சிந்தில் ஒருத்தர் வந்து இங்க ஒரு தையல் கடை வச்சிருந்தார், அவருடைய பையன் கொடுத்துக்கிறப்பல. சாருடைய பசங்க பிசு சரவணன் அவங்க. பிபி சாருடைய பையன் முருகானந்தம், அவங்களுடைய தங்கச்சி. இப்ப கடைசி எங்களுடைய சாமி. எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் சேர்ந்துதான் இந்த 1,27,000 அத்தனை பேரும் நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள். முழுக்க முழுக்க முன்னாள் மாணவர்களுக்கு வந்து நமது பள்ளிக்கே கொடுக்கப்பட்ட ஒரு என்னுடைய வேலை என்னன்னா இதெல்லாம் ஒருங்கிணைச்சு கரெக்டா சேர்த்துருக்கோம். அவ்வளவுதான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன். இதுல மற்றது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க மாணவருடைய பங்களிப்பு. நீங்க கரெக்டா உபயோகப்படுத்திக்கங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவங்கள யாராவது ஒருத்தர் நான் வந்து ஆன்லைன்ல வர சொல்லுவேன். ஸோ அவங்க கூட நீங்க நம்ம பிள்ளைங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம். இது எப்படி உபயோகம் இருக்குன்னா, இதன் மூலமா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். எங்க பிள்ளைங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க அப்படிங்கிறத கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
நமது பள்ளி மாணவர்கள் அத்தனை பேரும் யோகா தினத்தில் பங்கெடுத்துக்கணும். அதுக்கு நான் இப்பயே டோக்கன் அட்வான்ஸாக வந்து ஒரு 5000 கொடுத்துருவாங்க. சிறப்பாக பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு கற்பவர்ஷனுடைய முதல் நிகழ்ச்சியை பொன்னம்பலம் ஐயா தான் துவக்கி வச்சாரு. எங்களுக்கும் அடிக்கடி இந்த மோதிர கையால் கொடுத்து வாங்கணும், சரிங்களா? இப்போ இந்த இது வந்து நம்மளுடைய புதல்வர் தான் வந்து துவக்கி வைக்கணும். கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் விளைப்பாரினோமே. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது, இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது, இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது. எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோம். எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோம். உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது, உழைப்புக்கு என்றும் எல்லை தீது. எங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்குலாம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணணும், டெய்லியும் ஆர்வமா இதுக்காகவுமே என்ன பண்ணுவோம், ஸ்கூலுக்கு வேகமா வருவாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்புலாம் கிடைக்கல. பிள்ளைங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஒரு படத்தை போட்டு காமிச்சா பிள்ளைங்க வந்து அப்படியே விஷுவலாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போர்டை போட்டா அப்படியே கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே மைண்ட்ல செட் ஆயிடும். அது ஒரு பெனிஃபிட் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயின் என்னன்னா வெளியே போகிற இங்கிலீஷ் மீடியத்துக்கு இது வந்து பெஸ்ட்டானது. ஸ்போக்கன் நிறைய கற்றுக்கலாம். இல்லைங்க எப்படி ஒருத்தவங்கள்ட்ட பேசணுங்கிறது நிறைய கற்றுக்கலாம். அந்த இதில் வரைக்கும் இதில் நல்ல யூஸ் ஆகும். இந்த போர்டு கொடுத்தது அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த அறக்கட்டளைக்கும் நன்கொடை கொடுத்து உதவி கொண்டிருக்கின்ற அந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கற்பவருஷம் அறக்கட்டளை ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி மேன்மேலும் பெரிய அளவில் வளர வேண்டும் என்ற எனது ஆசையை கூறி இறைவனை வேண்டி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க. கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க. இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. எங்கோ பிறந்தோம், எங்கோ வளர்ந்தோம், இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோம். உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது, உழைப்புக்கு என்றும் எல்லை தீது. தாழாதே, நம்பிக்கை தளராதே, சூழாதே துன்பம் இனிமேல் தோள் கொடுக்கும் தோழர் உயிரம் உண்டு. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது, இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது.